அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் கூடா நட்பு. ஆங்கிலத்தில் அன்ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. குறள்: தொழுதகை உள்ளம் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. குறளின் 828. குறளின் விளக்கம்: பகைவர்கள் வணங்கி கும்பிடும் கைக்குள்ளே கொலைக்கருவி வைத்திருப்பார்கள். அது மட்டும் அல்லாமல் அவர்கள் அழுத கண்ணீரும் அது வஞ்சகமான கண்ணீராக இருக்கும், உண்மையான கண்ணீராக இருக்காது. சதி தீட்டம் செய்கிற கண்ணீராக மட்டுமே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. கூடா நட்புல கூடா நட்புன்னு அந்த நட்பு பகைவராகிய நட்பு எப்படி இருக்குன்னா, அவர்கள் கும்பிடும் கைக்குள்ள கூட அந்த உள்ளங்கையில கூட கொலை செய்யும் கருவி மறைச்சி வச்சிருப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் அவங்க காரியத்தை சாதிக்கணும்னா அவங்க அழுந்து கூட சாதிப்பாங்க. அந்த அழுத கண்ணீர் சதி தீட்டம் செய்கிற வஞ்சகம் நிறைந்த கண்ணீராக இருக்கும் சொல்றார். அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நட்புல ஏற்கனவே ஒரு குறளை சொல்லியிருப்பேன். ஒரு 3 மரத்தை நட்புக்கு உதாரணமா எடுத்துக்கலாம். அதுல வாழை மரம், தென்னை மரம், பனை மரம் 3 மரத்தை எடுத்துக்கலாம். அந்த வாழை மரம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட டெய்லி தண்ணி நம்ம ஊத்த அது நல்ல ஒரு வாழைக்காய், வாழைப்பழம் அந்த அழகாக செழுமையாக கொடுக்கும். தென்னை மரம் வாரம் ஒரு முறையாக தண்ணி விட்டோம்னா தான் தென்னங்காய் அழகாக நமக்கு நல்ல மகசூல் கொடுக்கும். ஆனால் பனை மரத்துக்கு நம்ம தண்ணியை விடுத்தாவில் அது மழையை பார்த்து வருஷத்துக்கு ஒரு டைம் நமக்கு அதுக்கு சீராக அது மகசூலை அழகாக கொடுத்துரும். பனை மரத்தில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. பனங்கிழங்குலேருந்து நுங்குலேருந்து அனைத்து பனை வெள்ளத்திலிருந்து அனைத்துமே நன்மை தரக்கூடியதாக இருக்குது. கண்டிப்பாக எந்த ஒரு தண்ணி ஊற்றுலனா கூட கண்டிப்பாக அது பலனை கொடுக்கும். அந்த மாதிரி தாங்க நம்ம நட்பு. அப்படிதான் ஒரு சில நட்பு பார்த்தோம்னா வாழை மரம் மாதிரி நம்ம பணத்தை கொடுக்க நம்மக்கிட்ட இருப்பாங்க, நம்மளை எதிர்பார்த்துக்கு இருப்பாங்க. ஆனால் தென்னை மரமும் அப்பப்போ பணத்தை கொடுக்கணும். வாரம் ஒரு தடவை தென்னை மரம் தண்ணி ஊற்றுற மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி கொடுத்தா மட்டும் நட்பு நம்மக்கிட்ட இருப்பாங்க. ஆனால் அந்த பனை மரம் ஒரு சில நட்பு பார்த்தோம்னா எந்த எதிர்பார்ப்பும் எந்த பலன் இல்லாமல் நட்புக்கு உண்மையாக இருப்பாங்க. அவங்க தான் கடைசி வரைக்கும் நமக்கு எந்த ஒரு உதவியும் ஆபத்துலையும் நம்மக்கிட்ட துணை நிற்பாங்க. அந்த வாழை மரம் தென்னை மாதிரியா இருக்கிற நட்பு கண்டிப்பாக ஆபத்தில் உதவ மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த கூடா நட்பு மூலம் நம்ம நட்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்முடைய நட்பு நம்ம நெருங்கிய நட்பாக இருக்கட்டும், அது கண்டிப்பாக ஆராய்ந்து நட்பு நீங்கள் ஏற்று அந்த நட்பை நம்ம பழகி வச்சுக்கணும். அது கூடா நட்பு நம்ம பகைவராக நட்பாக இருந்தால் கண்டிப்பாக அது ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த பகைவிலிருந்து விட்டுட்டு வெளியே வந்துடணும். நமக்கான நன்மையும் அதுவே. ஆகையால் இக்குறள் மூலம் கூடா நட்பு கூடவே கூடாது. மீண்டும் திருக்குறள்: தொழுதகை உள்ளம் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.